ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அன்பு நேயர்களுக்கு வணக்கமுங்க. ஒரு நல்ல சக்தி என்ன சொல்லுவாரு? எப்பவுமே போர் வேணாங்க. போர்னால நிறைய பாதிக்கப்படுறாங்க பொதுமக்கள். வேணாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஒரு தீய சக்தி போர பயன்படுத்தி எப்படி அதிகாரத்த பிடிக்கலாம்? எப்படி நாற்காலிய பிடிக்கலாம்? எப்படி நாடு பிடிக்கலாம்? அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. சில நேரம் அந்த தீய சக்தி போர்லாம் வேணாங்க அப்படின்னு கூட முகமூடி போட்டுட்டு பேசுவாரு. மாஸ்க் போட்டுக்கிட்டு. அப்படி போட்டுக்கிட்டு பேசின ஒரு மனிதர் தான் பேரழிவுக்காரர் தான் முசோலினிங்க. குறிப்பாக முதல் உலகப் போர். அத எப்படி அவர் பயன்படுத்த துடிச்சாரு? முதல் உலகப் போருடைய அந்த சுருக்கமான வரலாறு எல்லாவற்றையுமே இன்றைய அத்தியாயத்துல நம்ம விரிவா பார்க்கலாம். நான் உங்கள் சகோ த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். சரியா 1914ஆம் ஆண்டு ஜூன் 28ஆம் தேதிங்க. அந்த தினத்துல மட்டும் இந்த சம்பவம் மட்டும் நடக்காம இருந்திருந்தா சர்வதேச வரலாறு மாற்றி எழுதப்பட்டிருக்குங்க. போர்களே இல்லாத ஒரு சமூக சூழலை நம்ம எல்லோருமே பார்த்திருந்திருப்போம். போரா அதெல்லாம் ஆதி காலத்துல எங்கேயோ நடந்திருக்கும் அப்படின்னு கூட நம்ம பேசிட்டு இருந்திருக்கலாம். ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் வரலாறு எழுதப்படுறது இல்லை இல்லையா? அது இயல்பாக நடக்கிறது தானே. அப்படியான ஒரு முக்கியமான சம்பவத்துக்கு காரணமானது அந்த தினம்ங்க. அவரு ஆஸ்திரிய நாட்டு இளவரசருங்க. அவருடைய பேரு ஆர்டியூக் பிரான்ஸ் பெர்டினாண்ட். வயசு பார்த்தோம்னா ஒரு 50 வயசை கடந்திருப்பாரு. அவரும் அவருடைய மனைவியும் போஸ்னியா தலைநகர்ல சரையேவோ நகர்ல அப்படியே திறந்த வெளி கார்ல அப்படியே அவங்க வந்துகிட்டே இருக்காங்க. 2 பேரும் ஜாலியா அப்படியே வராங்க திறந்த வெளி கார்ல, இயற்கையை ரசிச்சுக்கிட்டு. அப்படியே நம்மளை யார் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேஷுவலா வந்துட்டு இருக்கிற நேரத்துல தான் எதிரில் காவ்ரிலோ பிரின்சிப் அப்படின்னு ஒரு செர்பிய மாணவர், சின்ன பையன்தான், அவர் வந்து நிக்கிறாரு. யார் இந்த பையன் அப்படின்னு இவர் பார்க்குற அந்த நொடி நேரத்துல துப்பாக்கி எடுக்கிறாப்ல. டக்கு டக்குன்னு 2 தடவை தான் சுடுறாப்ல. ஒன்று ஆஸ்திரிய இளவரசருடைய கழுத்துல அப்படியே பட்டுட்டு அங்கேயே இறக்குறாரு. இன்னொன்று அவங்களுடைய மனைவி வயிற்றுல படுது அந்த குண்டு. 2 பேருமே இறந்துடுறாங்க. இந்த சம்பவம் தான் முதல் உலகப் போருக்கு காரணமா மாறினது அப்படிங்கிறாங்க. இதுல முக்கியமான விஷயம், முதல் நாளே சில சிக்னல்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. முதல் நாள் இதே போல 2 பேருமே அப்படியே பயணிச்சிட்டு இருக்காங்க கார்ல. அப்ப இதே போல செர்பிய புரட்சியாளர் ஒருத்தர் டக்குன்னு வராரு, வந்து ஒரு வெடிகுண்டை வீசுறாரு. ஆனா அது சரியா படாம இந்த 2 பேருமே தப்பிச்சிடுறாங்க. அப்பயாவது ஆஸ்திரிய இளவரசர் சுதாரிக்கணுமா இல்லையா? ஆனா அவரு ரொம்ப கேஷுவலா கவர்னர் மாளிகை அங்கதான் போயிட்டு இருக்காரு. அங்க விளையாட்டா கவர்னர் கிட்டயும், என்னங்க உங்களுடைய விருந்தினரை வெடிகுண்டு வீசிதான் நீங்களாம் வரவேற்பீங்களா அப்படின்னு வேடிக்கையாகவும் அவர் பேசியிருக்காரு. எல்லாவற்றையுமே விளையாட்டா பார்த்ததுடைய விளைவும் கூட அடுத்த தினமே சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆஸ்திரியாவுடைய இளவரசரான ஆர்டியூக் பிரான்ஸ் பெர்டினாண்ட். அவருடைய மரணம் தான் தொடர்ச்சியாக பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி அது ஒரு கட்டத்துல முதல் உலக போர்ல வந்து முடிஞ்சதுங்க. இதுல வேடிக்கை என்னன்னா, இத்தாலி லிபியா மீது போர் தொடுத்தப்ப இது மனித குலத்துக்கு எதிரான போர் அப்படின்னு கண்டிச்ச ஒருத்தர் தான் இத்தாலி இந்த போர்ல இறங்கியே தீரணும் அப்படின்னு இப்ப அவர் பேசியிருக்காருங்க. இப்படி முன்னுக்கு பின் முரணாக மாறி மாறி பேசுறது, அதை அழகா நயமா பேசுறது, வாயிலேயே வடை சுடுவது, புரிஞ்சிருப்பீங்க. நிறைய அத்தியாயம் பார்த்திருக்கீங்க இல்லையா? வேற யாரும் இல்ல, இத்தாலியுடைய பிற்காலத்துல அதிபரான முசோலினி. சரி, ஏன் இந்த முதல் உலகப் போர் அரங்கேறினது? சுருக்கமா பார்ப்போங்க. பிரிட்டன் தலைமையிலான நேச நாடுகள் அணி ஜெர்மன் தலைமையிலான மைய நாடுகள் அணிய 1918ஆம் ஆண்டு சரியா நவம்பர் 11ஆம் தேதி வீழ்த்தியது, தோற்கடித்தது அப்படின்னு தான் முதல் உலகப் போர் முடிவுக்கு வந்த வரலாறை இப்படிதான் வர்ணிக்கிறாங்க வரலாற்று ஆசிரியர்கள். உண்மையில இது ஆஸ்திரியாவுடைய இளவரசர் பெர்டினாண்ட் அவருடைய மரணத்தால ஏற்பட்ட உலகப் போர் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட அவை எல்லாமே ஒரு சாக்கு தாங்க. உண்மையா சொல்லணும்னா ஐரோப்பாவில் ஒவ்வொரு நாடும், ஒரு நாடு இன்னொரு நாடை விழுங்கி ஏப்பம் விட துடிச்சிட்டு இருந்த ஒரு காலகட்டங்க. அது மட்டும் இல்லாம விவசாயத்தை மட்டுமே சார்ந்திருந்த ஐரோப்பிய நாடுகளுடைய பொருளாதாரம் தொழிற் புரட்சியின் காரணமாக மிகப்பெரிய அளவுல வலுவடைந்து இருந்ததுங்க. நிலக்கரி, எஃகு உற்பத்தியில ஜெர்மனியுடைய அபாரமான வளர்ச்சி ஏற்கனவே பொருளாதாரத்துல வலுவாக இருந்த பிரிட்டனுடைய கண்கள்ல
ரொம்பவே உறுத்திக்கிட்டு இருந்ததுங்க. போஸ்னியா ஹெர்சகோவினியாவின் தலைநகரம் தாங்க சரையேவோ. அப்ப போஸ்னியா ஆஸ்திரியாவால ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த செர்பிய பிரதேசம்ங்க. இதை ஒட்டி தான் அங்க புரட்சியாளர்கள்லாம் எதிர்த்து கலகமிடுறாங்க, போராடுறாங்க. இந்த நிலையில தான் ஆஸ்திரியாவுடைய இளவரசர் அவரும் கொல்லப்படுறாருங்க செர்பியாவுடைய போராளிகளால, அந்த மாணவரால. முன்னையே நம்ம சொன்னோம். ஆரம்பத்துல சரையவோல நடந்த இளவரசருடைய கொலைய ராஜ குடும்பத்தை சார்ந்தவங்க பெருசா எடுத்துக்கல. ஆனா அந்த கொலைக்கு எதிராக பொதுமக்கள் கடுமையாக போராடியதால, அவங்க முழக்கமிட்டதால செர்பியா மீது போர் தொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வந்தது ஆஸ்திரியா. இது உடனே சில நாடுகளை கொந்தளிக்க வச்சிருச்சு. என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? செர்பியா எங்களுடைய நண்பங்க, என் நண்பனுக்கு ஒண்ணுனா நாங்க தாங்க வருவோம், போர்லாம் தொடங்கக்கூடாது, அப்புறம் வேற மாதிரி ஆகிடுங்கிற ரீதியில செர்பியாவுக்கு ஆதரவாக முதல்ல களத்துல குதிச்சது ரஷ்யா. அதுதாங்க சரி, நாங்களும் களத்துக்கு வரோம் அப்படின்னு படைகளை திரட்ட தொடங்கினது இன்னொரு பக்கம் பிரான்ஸுங்க. அதே நேரத்துல முதல்ல நாங்க நடுநிலை வகிக்கிறோம் அப்படின்னு இந்த விவகாரத்தை பார்த்தது பிரிட்டன். ஆஸ்திரியா பிரச்சனைய பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு தொடக்கத்துல சொல்லிட்டு இருந்தாங்க பிரிட்டன். ஆனா அதை பெருசா ஆஸ்திரியா காது கொடுக்கலைங்க. இந்த நிலையில தான் 1914ஆம் ஆண்டு சரியாக ஜூலை 28ஆம் தேதி செர்பியா மீது போர் தொடுப்பதாக அறிவித்தது ஆஸ்திரியா. உடனே ரஷ்யா கொதிச்சு போயிட்டாங்க. என் நண்பனையே அட்டாக் பண்ண வரீங்களா, பாத்துக்கலாங்க அப்படின்னு ரஷ்யா தன்னுடைய படைகளை செர்பியாவுக்கு ஆதரவாக களத்துல இறக்குனதுங்க. இது இன்னொரு பக்கம் ஜெர்மனுக்கு கோபத்தை உருவாக்குனது. வார்னிங் கொடுத்து பார்த்தது ஜெர்மனி, ஆனா அது வேலைக்கு ஆகாது அப்படின்ன உடனே ரஷ்யாவுக்கு எதிராகவும் பிரான்ஸுக்கு எதிராகவும் போர் பிரகடனத்தை அறிவித்தது ஜெர்மனி. இப்படி பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா அப்படின்னு இருந்த நேச நாடுகள் அணியில பிற்பாடு அமெரிக்காவும் இத்தாலியும் அணி சேர்ந்தாங்க. இவங்களுக்கு எதிராக தான் மைய நாடுகள் அணியில பார்த்தோம்னா ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, ஓட்டோமான் பேரரசு, பல்கேரியா போன்ற நாடுகள்லாம் மைய அணிகள் அப்படின்னு அணி சேர்ந்தாங்க. அப்புறம் என்ன, முதல் உலகப் போருக்கு தொடக்க புள்ளியாக அமைந்தது இந்த அணி சேர்க்கை. அப்படியே நிற்க, ஏன்னா நம்ம இங்க இருந்து இன்னொரு கேரக்டரை நோக்கி போகணுங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு முசோலினி இந்த நேரத்துல? அதாவது ஆஸ்திரியா இளவரசர் கொல்லப்பட்ட தினத்தன்று கேட்டோலிக்காங்கிற நகரத்துல விடுமுறையை கொண்டாடிக்கிட்டு இருந்தாரு முசோலினிங்க. அவருடைய சக பத்திரிகையாளர் மிக்கேலே கேம்பனா அவரோடு பேசிட்டு இருந்தாரு. இந்த மரணம் குறித்தும் சில உரையாடல்கள் இருந்தது. இதுல தொடக்கத்துல அவாந்திங்கிற பத்திரிகையில வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான் முசோலினி. அதனுடைய ஆசிரியராகவும் இருந்தாரு. ஒரு சோசலிஸ்டுக்காரர் அப்படின்னு தன்னை அவரை தொடக்கத்துல அடையாளப்படுத்திக்கிட்டு இருந்தாரு. ஒரு சோசலிஸ்டுக்காரருடைய குணாம்சம் என்ன? அது போரை எதிர்ப்பது. அதிகாரத்துக்காக, அரியணையை பிடிக்கிறதுக்காக மக்களை போர்ல ஈடுபடுத்தி மக்களை கொல்றது சரியில்லை, எல்லோரும் சமம் அப்படிங்கிறது தான் சோசலிஸ்டுக்காரர்களுடைய அடிப்படை கொள்கைங்க. அந்த அவாந்தி பத்திரிகையும் சோசலிஸ்டோடைய பத்திரிகை தான். அதுல தான் இவர் ஆசிரியரா இருந்தாரு. அப்ப இவருமே போரை எதிர்த்து தானே இருக்கணும். ஆனா முசோலினியோடைய மனசு அப்படி இல்லைங்க. அது வேறொரு விஷயத்துல அல்லாடிக்கிட்டு இருந்ததுங்க. லிபியா மீது இத்தாலி போர் தொடுத்தப்ப அதை நாம எதிர்த்தது சரிங்க. ஏன்னா ஒரு நாடு இன்னொரு நாட்டை ஆக்கிரமிக்கிறதுக்காக நடந்த முயற்சி அது. அதனால மனித குலத்தின் மீது அக்கறை உள்ள நாம் அவர்களை எதிர்த்தோம். இத்தாலி அப்படி போர்ல ஈடுபடக்கூடாது அப்படின்னு எதிர்த்தோம். ஆனா இன்னைக்கு சூழல் அப்படி கிடையாதுங்க. ரொம்ப காலமாகவே நம்முடைய இத்தாலியில சில பகுதிகளை ஆக்கிரமிச்சு வச்சிருந்தது ஆஸ்திரியா. நம்ம பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு பகைவன் தான் ஆஸ்திரியா. இந்த நேரத்தில் நம்முடைய இத்தாலியும் போர்க்களத்துல இறங்கினா சிதறி கிடக்கக்கூடிய மக்களையும் ஒன்றுபடுத்திடலாம். பெரும்பாலான இத்தாலி மக்களுடைய மனநிலையும் அதுவா தான் இருக்கு. பிரான்ஸ், பிரிட்டனுடைய ஆதரவையும் நம்ம பெற்று விடலாம். இப்படி எல்லாம் எக்கச்சக்கமாக கணக்கு போட்டாருங்க முசோலினிங்க. இதெல்லாம் வச்சுதான் அவாந்தி பத்திரிகையிலையும் தன்னுடைய கருத்துக்கள் மனசு போன போக்குல ஏதோ எழுத தொடங்கினாரு முசோலினி. சோசலிஸ்ட் பத்திரிகை இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்குமா? ஏங்க, நம்மளுடைய நிலைப்பாடு போரை எதிர்க்கிறது தான். இவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போர்ல இட்டாலி இறங்கணும் அப்படின்லாம் எழுதிட்டு இருக்காரு. இது கொஞ்சம் கூட சரி கிடையாது அப்படின்னு சோசலிஸ்ட் கட்சிக்குள்ளார மிகப்பெரிய எதிர்ப்பு குரல்கள் முசோலினிக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தது. அதே நேரத்துலங்க இத்தாலியை வளைத்து போர்ல இறங்குறதுக்கு பிரிட்டனும் பிரான்ஸும் பெரும் திட்டமே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ரகசிய ஒப்பந்தத்துக்கும் அழைப்பு கொடுத்தாங்க இத்தாலிக்கு. அதாவது ஒரு சீக்ரெட் டீலிங் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க, போர் மட்டும் முடியட்டும், ட்ரென்டினோ மட்டும் இல்ல, சவுத் டைரோல், ட்ரியேஸ்டே, கோரிசியா, வடக்கு டால்மேஷியா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளையும் நாங்க உங்களுக்கே தரோம், எங்களோட சேர்ந்துக்கோங்க. இப்படி ஆசை வார்த்தைகள்லாம் போட்டாங்க
பிரிட்டன், பிரான்ஸுங்க. பட் அந்த டீலிங்கு இட்டாலிக்கு ரொம்பவே பிடிச்சது. வடிவேலு அந்த படத்துல சொல்லுவாரு, அந்த மாதிரி ஓகே உங்க ஆஃபருக்கு நாங்க தயார் அப்படின்னு இட்டாலி கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. லண்டன்ல மேற்கொள்ளப்பட்ட அந்த ரகசிய ஒப்பந்தத்தின்படி ஆஸ்திரியாவுக்கு எதிராக போர் புகவும் முடிவெடுத்தது இட்டாலி. இந்த இடத்துல பிலிப்போ நால்டி அப்படிங்கிற ஒருத்தரை குறிப்பிடுங்க. அவரு முசோலினியோடைய மிக நெருக்கமான ஒரு நண்பருங்க. போலோனியாவில இருந்து வெளிவரக்கூடிய பெஸ்ட் ஆஃப் தி பக் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையுடைய ஆசிரியருங்க. மிலன் நகர்ல நடந்த அவருடனான ஒரு பேச்சுவார்த்தை முசோலினியும் ஒரு முக்கியமான முடிவையும் எடுக்க வச்சது. அது என்னன்னா, இட்டாலி போர்ல இறங்கணும் அப்படிங்கிற முடிவுல இருந்தார் இல்லையா முசோலினி. ஆனா தடையாக அவாந்தி பத்திரிகை, சோசியலிஸ்ட் பத்திரிகை இருந்தது. அங்கதான் அவர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இந்த நேரத்துல தான் நால்டி அவர் சொல்றாரு, ஏங்க பயங்கர திறமைக்காரரா இருக்கீங்க, நீங்க எழுதுனா அப்படியே எல்லாரும் வேற லெவல்ல வேற மாதிரி மாறுறாங்க, அப்படியே நரம்பெல்லாம் முறுக்கிறது, நீங்க ஏங்க இந்த இடத்துல உங்களை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த பத்திரிகையில வேலை பார்க்கணும், விட்டுட்டு வெளியில வாங்க, சூப்பரான வாய்ப்புகள்லாம் இருக்குல்ல அப்படின்னு அவர் ஆசை வார்த்தைகளை சொல்றாரு. முசோலினிக்கு அது ரொம்ப பிடிச்சு போக அப்புறம் என்ன, அவாந்தி பத்திரிகையில ஆசிரியர் பணியை ராஜினாமா செய்கிறார். பணி விலகல் கடிதத்தையும் கொடுக்கிறாரு முசோலினி. அதே நேரத்துல தன்னுடைய மனைவி நண்பர்கள்ட்ட பணம் எல்லாம் வாங்கி தனியாக தி பீப்புள்ஸ் ஆஃப் இட்டாலி அப்படின்னு 1914 ஆண்டு நவம்பர் 11 ஒரு முக்கிய இதழையும் கொண்டு வருகிறார் முசோலினி. தைரியம் உள்ளவனுக்கு ரொட்டி உண்டு அப்படின்னு இட்டாலி இளைஞர்களை போர்ல ஈடுபடுத்துற மாதிரி தூண்டி விடுற மாதிரி இப்படி தலையங்கை எழுதுறாரு முசோலினி. இந்த காரணத்தினாலேயே பல சோசியலிஸ்டுக்காரர்களுடைய வெறுப்புக்கும் ஆளாகிறாரு. ஆனாலும் போர்ல ஈடுபடணும்னு முசோலினி தொடர்ந்து எழுத இது சோசியலிஸ்டுக்காரர்களை மேலும் மேலும் கொதிப்படைய வைக்க, ஒரு முறை சோசியலிஸ்டுக்காரர்கள்லாம் நிறைஞ்ச ஒரு பத்திரிகை கூட்டத்துக்கு இவரு முசோலினி போறாரு. போன உடனே எல்லோருமே கொதிக்கிறாங்க, துரோகி வெளியேறு, துரோகி வெளியேறு, சொந்த மக்களையே போர்ல ஈடுபடுத்தணும்னு சொல்றியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கடுமையாக கண்டனங்களை பதிவு செய்யறாங்க. உண்மையில போர் வேணாங்கிறது தான் சமூக நீதியும் கூட அறமும் கூட. முசோலினி தான் எப்பவுமே 2 நிலைப்பாடுல இருப்பாரு. வெளியில ஒரு தோற்றமும் உள்ளுக்குள்ளார வேற ஒரு அரசியலும் வச்சிருப்பாரு இல்லையா. அந்த அடிப்படையில போரை ஆதரிக்கக்கூடிய ஒருத்தராக இருந்தாரு. அதற்கு தேசிய உணர்வு, புதிய அந்த போலி வார்த்தைகள்லாம் போட்டு அப்படியே ஒரு மாதிரி பூசி மக்களை, உண்மையில இதுதான் பிரெயின் வாஷ் அப்படிங்கிறாங்க வரலாற்று ஆசிரியர்கள். அந்த மாதிரி பல விஷயங்களையும் எழுதி மூளைச்சலவை செய்தது போல இட்டாலி இளைஞர்களையும் கொதிப்படைய வைக்கிறாரு முசோலினி. அட்லாஸ்ட் அவருடைய விருப்பம் நிறைவேறியதுங்க. சரியாக 1915 ஆண்டு மே 24 வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு தினமாக வரலாற்றுல அது பதிவு செய்யப்பட்டது. போர்ல இறங்குறோம் அப்படின்னு போர் பிரகடனத்தை அறிவித்தது இட்டாலி. அன்னைக்கு மட்டும் இட்டாலியில பல்வேறு பகுதிகளிலையும் இளைஞர்கள்லாம் வீதியில இறங்கி போருக்கு ஆதரவாக முழக்கமிட்டாங்க. ஆஹா ஆஹா ஓஹோ அப்படின்னு முழக்கமிட்டாங்க. உள்ளூர சிரித்து கொண்டிருந்த முசோலினி அடுத்த நாளே இப்படி எழுதுறாருங்க, இன்றையிலிருந்து நாம் எல்லோரும் இட்டாலியர்கள், இட்டாலியர்கள் மட்டுமே அப்படின்னு எழுதுறாரு. எங்கெல்லாம் அதிகார வெறி பிடித்து தேசிய உணர்வை செயற்கையாக ஊட்டி வளர்க்கிறாங்களோ அங்கெல்லாம் பாசிசம் பிறக்கும். கொடூரமான அந்த பாசிசத்துக்கான தொடக்கம் போலியான தேசிய உணர்வை கட்டமைக்கிறது தான். அன்றைக்கு அதற்கு விதை போட்டவராக இருந்தார் முசோலினி. அடுத்து நடந்தது அடுத்த வாரம் சந்திக்கலாங்களா? மற்றபடி இதே போன்ற தொடர் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.